ஸ்பிரிச்சுவல் குருஸை நம்பாதவங்க ராஸ்கல் பார்பேரியன்ஸா. சாமிநாதா, பப்ளிக்ல போய் பேசுற, பார்த்து பேச வேணாம் சாமிநாதா. ஸ்பிரிச்சுவல் குருஸை நம்பாதவங்க ராஸ்கல் பார்பேரியன்ஸா. என்ன சாமிநாதா நீ இப்படி இருக்க, நடிச்சு கூட பார்க்கல. சாமிநாதா, ஒரு சின்ன அட்வைஸ் சரியா? உனக்கு பொண்ணு இருக்கா இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் உன் பொண்ணை ஆசாராம் கிட்ட அனுப்பு. பரோலில் வெளியே வந்திருக்கான். பரோலில் வெளியே வந்திருக்கான். அந்த கில்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்கண்ணா. அனுப்புடு. அப்போதான் உனக்கு திருப்தியா இருக்கும் சாமிநாதா. அப்புறம் வந்து ஒரு குருமித் ராமரையும் இருக்கான். அந்த குருமித் ராமரையும் பொண்டாட்டி ஸ்பெஷல் அவன் சரியா? அவனுக்கு ஒருத்தன் பொண்டாட்டி பிடிச்சிருச்சு வச்சுக்கோ, அந்த ஆம்பளையோட ஆண் உறுப்பை அறுத்துடுறான், கேஸ்ட்ரேட் பண்ணிடுறான். சாமிநாதா, ஐடியா நல்லா இருக்கா? ஒரு நித்யானந்தான்ட்டு ஒருத்தர் தான். அந்த வீடியோ பார்த்தியா சாமிநாதா? நித்யானந்தா எப்படி படுத்து மல்லாக்கா படுத்து அப்படியே பாத்தியா சாமிநாதா? சரி சாமிநாதா, ஒரு ஜக்கின்ட்டு ஒருத்தர் இருக்கான். எங்க கோயம்புத்தூர்ல ஜக்கின்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் சூப்பர் டிக்கெட் எல்லாத்தோட. அவன் பொண்டாட்டியே காலங்காலத்தில் எரிச்சு விட்டான். தெரியாதா சாமிநாதா உனக்கு? அவன் அப்பங்காரன் 302 எஃப்ஐஆர் போட்டிருக்கான். எடுத்து பாரு, நீ ஜட்ஜ் ஆச்சே, நீ எடுத்து பாப்பே. பார்த்து இந்த எஃப்ஐஆர் சட்டத்துக்கு பிரகாரம் இருக்கா, இந்த எஃப்ஐஆருக்கு சட்ட பிரகாரம் நீதி கிடைச்சதா பாரு. அப்புறம் இந்த மாதிரி பீத்து ஸ்பிரிச்சுவல் குருவை நம்பலாதவன் ராஸ்கலுங்கிறியே, நீ எப்பேற்பட்ட அயோக்கியனா இருப்ப சாமிநாதா. இன்றா நடக்குது நாட்டில். ஏன் நீ பூசாரியா போயிடு கம்முன்னு. நான் சனத்தனத்துக்கு அப்ப எவனும் கேட்க மாட்டான், உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க. ஒய் நாட்? நீ ஒரு குரு ஆயிடு, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஆயிடு, பார்ப்போம். சூப்பரா இருக்கும், நிறைய கலெக்ஷன் ஆகும் உனக்கு. சூப்பரா இருப்ப சாமிநாதா. ஆனா என்னயா இது? தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா, தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.